வேழ முகத்தோனே, ஞான முதல்வனே, திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஆர்ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில புரட்டாசி மாதத்துல ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய அந்த நவராத்திரி வழிபாடு என்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும் இல்லையா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லும்போது, அவங்க கிட்ட, "கண்ணா, நீ எங்களுக்கு குழந்தையா கிடைச்சதே கடவுள் கொடுத்த வரம் தான். அந்த கடவுள் கொடுத்த வரமா தான் நாங்க உன்னை வளர்த்திட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வரும். கடவுள் மீதான பக்தியும் அதிகமாகும். அந்த குழந்தை பழகுனதுல இருந்து எல்லா நிலைகள்லயும் அந்த குழந்தைக்கு தேவையான நம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, தொடர்ந்து எந்த ஒரு செயலா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்கணும். மனசை சோர்வடையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த குழந்தை சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு தேவையான கல்வி, ஞானம் இதை எல்லாமே படிக்கிற காலத்துல நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். எப்பெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கும்போது சோர்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி அந்த பள்ளி பருவமெல்லாம் முடிந்து கல்லூரிக்கு போகும்போதும் நம்ம அவங்களுக்கு தொடர்ந்து நல்லா படிக்கணும். உனக்கு தேவையான பாதையை நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. உனக்கு எதுல விருப்பம் இருக்கோ அது சார்ந்த துறைகள்ல நீ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போனா அதுல நீ சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலையும் நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு ஒரு பொருள் ஈட்டுறாங்க, ஒரு சம்பாத்தியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம்னா, இதுவரைக்கும் நீ கற்றுக்கொண்ட உன்னுடைய கல்வி அறிவு, ஞானம், உன்னுடைய வித்தை, உன்னோட திறமை இது எல்லாமே உன்கிட்ட இருந்து என்னைக்குமே யாராலையுமே பறிக்க முடியாது. அது நிலையான ஒரு செல்வம். ஆனா இந்த நிலையான செல்வத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்கள்னு சொல்லக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இந்த மூணுமே அந்த நிலையான செல்வத்தை வச்சுதான் நீ பூர்த்தி செஞ்சுக்க போற. நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம், நீ பொருள் ஈட்டக்கூடிய அந்த வருமானம் உனக்கு நிலையானதல்ல. இன்று உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் நாளை வேறொருவரிடம் செல்லலாம். அது தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நிலையா அந்த செல்வம் என்னைக்கும் ஒரு இடத்துல நிற்காது. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நிலையா நீ தக்க வச்சுக்கிறது தான் உன்னோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் நீ இனிமே தொடர்ந்து முயற்சி செய்யணும். உன்னுடைய சுய தேவைக்காக யார்கிட்டையும் போய் எங்கேயும் உதவின்னு நிற்க கூடாது. உன்னுடைய தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்துக்கணும். இதுதான் இனிமே உன்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கைய காட்டி கொடுக்கிற வரைக்கும் ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் நம்ம அவங்களுக்கு ஊக்கம், கல்வி அறிவு, தேவையான ஆதரவு இதையெல்லாம் கொடுக்கும்போது இதையெல்லாம் கடவுள் ஒரு தாய் தகப்பனா இருந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு, ஒரு ஆதரவா இருக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கிறோமே தவிர, ஆனா இதை எல்லாமே நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கடவுளோட கருணைனாலையும் கடவுளோட அருளாலையும் நீ எங்களுக்கு வரமா பிறந்தையோ அந்த மாதிரி அந்த கடவுளோட கருணையும் கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் இந்த எல்லாமே உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீ கற்ற கல்வி எல்லாமே கடவுளோட அருளால தான் உன்னால தக்க வச்சுக்க முடியுது. நீ ஈட்டக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அந்த கடவுளோட கருணைனால தான் உன்னால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையான எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் நம்ம தோல்வியை சந்திக்கிறோமோ, எப்பெல்லாம் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட எதிர்த்து நின்று வாழ்க்கையில போராடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த மலைமகள்னு சொல்லக்கூடிய சிவனின் பாதியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி இத்தனை வடிவமானவள், இத்தனை பேருடையவள் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியாது. அவளைதான் நவதுர்க்கைன்னு சொல்றாங்க, அந்த பராசக்தின்னு சொல்றாங்க, அம்பாள்னு சொல்றாங்க, அம்பிகைன்னு சொல்றாங்க. எல்லா சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியவள் தான் அந்த மலைமகள். அந்த மலைமகளுடைய கருணையால தான் நமக்கு எல்லா விதமான தைரியமும் கிடைக்குது, தன்னம்பிக்கையும் கிடைக்குது, பராக்கிரமும் கிடைக்குது. நம்மளுடைய விடாமுயற்சிகளுக்கும் பக்கபலமா இருக்கிறவளும் அந்த மலைமகள் அப்படின்ற சக்தி தான். அதே மாதிரி நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிகிற திறனை வச்சுக்கிட்டு இருந்தாலும்
அந்த பிரம்மாவின் நாவில் வாழக்கூடிய அந்த சரஸ்வதி அப்படிங்கிற அந்த கலைமகளுடைய அருள் இருந்தாதான் நம்ம கற்ற கல்வி நமக்கு பயன்படும். அந்த கற்ற கல்வியினால நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும். அந்த கற்ற கல்வியினால நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம முகத்துல பிரகாசமான ஒரு தேஜஸ் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இருக்கக்கூடியது அந்த கலைமகள்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவின் நாவில் வாழக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியானவள் தான் காரணம். அவளுடைய அருள் இருக்கிறதுனாலதான் நம்ம கல்வியிலும் சிறந்து விளங்குறோம், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குறோம். நம்ம முகம் பிரகாசமா ஒரு தேஜஸோட இருக்கிறதுக்கு அவள் கொடுத்த அந்த அறிவு தான் காரணம். அதனால அந்த சரஸ்வதி தேவியையும் நம்ம நினைத்து வழிபாடு செய்யணும். அவளால் தான் இது எல்லாமே நமக்கு சாத்தியம் அப்படின்றதும் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம என்னதான் கல்வி அறிவோட அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தயாரா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு செல்வம் வேணும், தனம் வேண்டும் இல்லையா? அந்த தனமோ நிலையில்லாதது. இன்று என்னிடம் இருக்கும் பொருள் நாளைக்கு வேறொருவரிடம் போகலாம் இல்லையா? அந்த மாதிரி நிலையில்லாம இருக்கக்கூடிய செல்வம் வேண்டான்னு நம்மளால ஒதுங்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் அத்தனைக்குமே தனம் காரணம். அந்த மாதிரி எப்படி ஒரு கடல் அலை ஓயாம ஓடிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையின் தேவைகளுக்காக, நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம கற்ற கல்வியின் பாதையில நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிஞ்ச திறனோட விடாமுயற்சியோட தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த அலைமகள்னு சொல்லக்கூடிய அந்த திருமாலின் மார்பை அலங்கரிக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியானவள் அஷ்டலட்சுமியாக இருந்து 16 பேர்களையும் நமக்கு எவ்வித குறைபாடும் இல்லாம தந்தருளிக்கிட்டே இருப்பாங்கங்க. அந்த அஷ்டலட்சுமியும் 16 பேர்களும் நமக்கு கிடைச்சிட்டா போதும். நம்ம வாழ்க்கையில வேணும்ன்ற எல்லா அடிப்படை தேவைகளையுமே நம்ம பூர்த்தி செய்துக்கலாம். அதனாலதான் இந்த 3 தேவிமார்களையும் சிறப்புட புகழணும், அவர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். அவர்களுக்கு வருடத்துல ஒரு தடவையாச்சும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த நவராத்திரி அப்படின்ற 9 நாளை ஒரு சிறப்பான வழிபாடு நாட்களாக வைத்து 9 நாளும் இந்த அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 தேவியரையும் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவியை நம்ம வீட்டுல எழுந்தருளை செய்யணும். அந்த தேவியை எழுந்தருளை செய்யறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கொலு வச்சுதான் கொண்டாடணும், இல்லைன்னா பாட்டு பாடிதான் கொண்டாடணும், ரொம்ப பிரம்மாண்டமா தான் செலவு பண்ணி தான் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சின்ன விளக்கு வச்சு அந்த மாதிரி அம்பாளுடைய போட்டோ எல்லாம் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த போட்டோவுக்கு அன்றைய 9 நாளும், அதாவது அந்த புரட்டாசி மாதத்துல மகாலயபட்ச அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் 9 நாளும், முதல் 3 நாள் மலைமகள், நடுவுல வரக்கூடிய 3 அலைமகள், இறுதியில வரக்கூடிய 3 நாள் கலைமகள், இந்த 9 நாளும் இந்த முப்பெரும் தேவியரும் எங்க வீட்டுல எழுந்தருளி இருக்கிறாங்க, இந்த தீபத்துல இருக்கிறாங்க, எங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவிக்கு தினம் காலையில மாலையில நம்மளால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், ஒரு பழம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பா இந்த 9 நாளும் நம்ம வீட்டுல அந்த முப்பெரும் தேவியர்களும் எழுந்தருள செய்து நமக்கு வேண்டிய எல்லா செல்வத்தையும், அறிவையும், ஞானத்தையும், முயற்சியையும், தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் குறைவில்லாம நமக்கு கொடுப்பாங்க. அதனால நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாதான் இருக்கும். அந்த வெற்றியை தரக்கூடிய நாள் உனக்கு வாழ்க்கையில இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் அந்த தசமி அப்படிங்கிற விஜயதசமினால வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்காங்க. அதனால இந்த புரட்டாசியில வரக்கூடிய இந்த நவராத்திரி 9 நாளும் அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 தேவியரையும் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒரு தீபத்திலேயோ அல்லது நம்ம வீட்டு சாமி போட்டோலயோ அல்லது ஒரு கலசத்திலேயோ இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான ஒரு குழுவோ வச்சு நீங்க எப்படி வழிபாடு செய்யறீங்களோ அதை நல்ல முறையில செய்து உண்மையான பக்தியோட அந்த தேவியை மனதார உருகி வழிபாடு செய்தா போதும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சகலமும் கிடைச்சி அவங்க வாழ்க்கையில வெற்றி உறுதி அப்படின்றதுதான் இந்த முன்னோர்கள் இந்த வழிபாட்டு முறையில நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பக்குவமா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மீண்டும் வேறொரு காணொளியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். வளமும் நலமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.